இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். மற்றும் பொன்னி, கருப்பு கவுனி, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கிச்சலி சம்பா போன்ற அனைத்து விதமான பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய விதை வகைகள், தேன், சிறுதானியங்கள் போன்ற வேளாண் விளை பொருட்களும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் கொய்யா விவசாயி. என் பேர் கொய்யா ஆறுமுகம். நாங்கள் இப்போ தமயந்தி ஆர்கானிக்ஸ் மூலிமா இயற்கை இடுபொருள் தயாரிப்பு மற்றும் இயற்கை விவசாயம் செஞ்சு வருகிறோம். இந்த இயற்கை விவசாயத்தில் நாங்கள் ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு நாங்கள் கொய்யா பயிரிடுறோம். கொய்யாவில் பனாரஸ் என்ற ரகத்தை நாங்கள் வச்சுருக்கோம். 1 ஏக்கர் பனாரஸ் வச்சுருக்கோம். மீதி 4 ஏக்கர் லக்னோ வச்சுருக்கோம். இந்த பனாரஸ் ரகத்தில் 20 அடிக்கு 20 அடி ஒரு செடியை 1 ஏக்கரில் வச்சுருக்கோம். 150 செடி வச்சுருக்கோம் 1 ஏக்கருக்கு. 20 அடிக்கு 20 அடி செடி பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் கேப் பார்த்தா 20 அடிக்கு 20 அடி. 20 அடியுமே வாய்க்காலில் பண்ணியிருக்கோம். சொட்டு நீர்லாம் கிடையாது, வாய்க்காலில் தான் பண்ணியிருக்கோம். இந்த கொய்யா பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் ஆண்டுலேருந்து மகசூல் வர ஆரம்பிக்கும். முதல் வருடம் ஃபஸ்ட்டு 2 வருஷம் மகசூல் வராது. இப்போ மகசூல் ஆல்ரெடி வந்துடுது. இப்போ இதுக்கப்புறமேட்டு இந்த கொய்யா மரத்தை பார்த்திங்கன்னா இது போல் இருக்குங்க. இது போல் இருக்கிற கொய்யா மரத்தை நம்ம இந்த இதை வளைச்சி இப்படி கேரிப்பாலை மண்ணை போட்டு கட்டிவிடுவோங்க. ஆல்ரெடி கேரிப்பாலை மண்ணை போட்டு கட்டணும் தான் இது. அது போன வருஷம் கட்டினது. இந்த வருஷம் மறுபடியும் மண்ணை போட்டு கட்டிவிடுவோம். இந்த மாதிரி கட்டிவிடுவோங்க. இந்த மாதிரி வளைச்சி கட்டுறதால இந்த பருக்கள் ஃபுல்லாகவே இதில் பருவ எடுத்து 4ஆவது இலையில் பிஞ்சுகள் வருங்க. இது ஒரு கொய்யாவோட மகசூலுங்க. இது இப்போதைக்கு வளைக்கிற சீசன் இப்போ கிடையாது. இன்னும் 2 மாதம் வளைக்கிறதுக்கு. இது ஃபுல்லாக ஒவ்வொரு போதாக வளைச்சிடுங்க. வளைச்சிட்டா வளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத கசடு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருவோங்க. சுற்றியும் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே போகிற போத்துக்களை மட்டும் விட்டுடுவோம். இதை மட்டும் வளைச்சி கட்டுவோம். பெரும் கொய்யா மரம் மட்டுமே பண்ணிங்கன்னா நம்ம கொய்யா மகசூல் வரும்போது நம்ம லாபம் கிடைக்கும். மற்ற நேரத்தில் நிலம் சும்மா தான் இருக்கும். நாம் டெய்லியும் நிலத்தில் வேலை செய்கிற மாதிரி வருமானமே வராது. அதனால் நாங்கள் உளுந்து பயிரிடுறோங்க. இந்த உளுந்து பாருங்கள், இது 100% இயற்கைங்க. நம்ம கெமிக்கலே கிடையாது, 100% இயற்கையில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த உளுந்து பார்த்தா ஒரு 10 வருஷமாக இந்த உளுந்து நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் ரொட்டேஷன் முறையில் வச்சுருக்குங்க. ஒவ்வொரு வருடமும் உளுந்து ஏதாவது ஒரு 1/2 ஏக்கராவது நாங்கள் உளுந்து பயிரிட்டுருவோம். இந்த வருஷம் நான் ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு உளுந்து பயிரிட்டுருங்க. கொய்யா விவசாயத்தில் எல்லாத்துலேயுமே உளுந்து போட்டுட்டோம். இந்த உளுந்து இப்போ பூக்கிற தருவாயில் இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டி அடிச்சிருக்கோம், தேமூர் கரைசல் அடிச்சிருக்கோம், மீனமில் அடிச்சிருக்கோம். 10 நாளுக்கு ஒவ்வொரு இடுபொருள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த உளுந்து இப்போ என்ன ஒரு 2 மாதத்தில் அறுவடை ஸ்டேஜில் வந்துருங்க. இந்த உளுந்து ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு நான் உளுந்து பெரிய லெவலில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்துருக்கோம். உளுந்து இந்த உளுந்து பயிரை விற்பனைக்கு இன்னும் 2 மாதம் வர்றதால தேவையானவர் எங்கிட்ட உளுந்து பயிர் வாங்கிக்கலாங்க. இது 100% ஆர்கானிக்ங்க. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம். இது 100% ஆர்கானிக்கில் பண்ணிகிட்ருக்கோம். விளைச்சல் கம்மியாக வந்தாலும் அதிகமாக வந்தாலும் வரத்தை பொறுத்து தாங்க முடிவு பண்ண முடியும். என்னை பொறுத்தளவுக்கு இது கெமிக்கலை காட்டிலும் நாங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணியிருக்கோம், இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வருகிறோம். 5 வருஷத்துக்கு முன்னே கெமிக்கல் விவசாயம் பண்ணோம். அதில் கிடைச்ச மகசூலும் இயற்கையிலேயே மகசூல் ரெண்டுமே அதிகமாக தாங்க ஆகுதுங்க. இயற்கையில் பண்ணால் கம்மியாக கிடைக்கணும் ஒரு தவறான தாட்டு அனைத்து விவசாய மக்களுக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னா இவங்க கெமிக்கலை உடனே மாற்றும் போது இயற்கையில் அவ்வளோ சடனான ஒரு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 6 மாதம் தாமதப்படுங்க. மண்ணை முதல்ல சரி பண்ணணும். ஒரு பலதானி விதைப்பை வச்சு மண்ணை சரி பண்ணிட்டா எந்த பயிர் போட்டாலும் நல்லா வளருங்க. பலதானி விதைப்பு ஒரு 30 வகையான விதைகளை சிறுதானிய விதைகளை நம்ம நிலத்தில் விரைச்சி உழவு பண்ணிட்டா பாரு, நீங்கள் எந்த பயிர் வேணால் வைக்கலாங்க. மிக சிறப்பாக வளருங்க. அது எதுவுமே பண்ணாமல் கெமிக்கல் பண்ணிட்டே இருப்பீங்க. மறுநாளே இயற்கை மாறிட்டு நம்ம இயற்கை விவசாயம் வளரலன்னு சொல்லி ஒரு தவறான தாட்டை அனைத்து விவசாய மக்களும் கொண்டு வராங்க. ஒரு 3 மாதம் ஒரு நிலத்தை ஒரு பூஸ்டர் பண்ணுற மாதிரி பலதானி விதைப்போ இல்லை செனப்பு விதைக்கிறதோ தக்க பூண்டு விதைக்கிறதோ ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்டு விதைகளோ பாரம்பரிய விதைகளோ உங்கள் ஹைப்ரிட் ரகங்களோ எது போட்டாலும் மண்ணுக்கு கெமிக்கல் இல்லாத பண்ணிங்கன்னா அது இயற்கை விவசாயம் தாங்க. அது மகசூல் தரக்கூடிய எந்த ஒரு பயிரை வேணும் சூஸ் பண்ணி விவசாயத்துக்கு லாபகரமாக இது வேணால் பண்ணலாம். இயற்கை விவசாயத்தில் அதிகப்படியான லாபங்கள் வருங்க. இந்த செடியை இது வரைக்கும் நாங்கள் மருந்தே தெளிக்கிறோங்க. இதில் எந்த ஃபால்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்குங்க, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நல்லா இருக்குங்க செடி. எல்லா செடியும் நல்லா பூ பூக்குது, காய் வருதுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா அதிகப்படியான மழைங்க. கடலூர் மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெஞ்சும் சில உளுந்து செடிகளில் கெமிக்கல் பண்ணுறவங்களும் பூவே பூக்கல, இன்னும் பூ பூக்கவே இல்லை, செடியாக அழிக்கிறது, அந்த வீரியம் இல்லாமல் போகுது. இந்த மழையும் தாங்கிக்கிட்டு வெயிலே இல்லை, ஒரு 30 நாளாக வெயிலே பார்க்க முடியல. இந்த மழையிலையும் இந்த உளுந்து செடி இவ்வளோ பூ பூத்துருக்குங்க. அப்போ இயற்கையை நம்பினா நம்ம என்றைக்குமே இயற்கை காய் நம்மளை கைவிடாதுங்க. ஒரு இயற்கையில் பண்ணுறவனுக்கு இயற்கை என்றைக்குமே சேதாரம் விளைவிக்காது.
அப்படி விளைவிக்குதுன்னா சில கால சூழ்நிலைகள் அமையும், சில பேருக்கு அமையும் தான். இந்த இயற்கையில் பண்ணும்போது நம்ம உளுந்தை வந்து மிக சிறந்தாக எடுத்துக்கலாம். பூச்சி கட்டுப்பாடு செஞ்சுக்கலாங்க. சிம்பிளாக பண்ணால் போதுங்க. இந்த பூக்கிற நேரத்தில் கருவாட்டு பொரின்னு ஒன்று இருக்குங்க. அதை வந்து நம்ம கருவாட்டு பொரி செஞ்சு ஒவ்வொரு கொய்யா மரத்துலையும் கட்டிட்டாவே போதும். இந்த உளுந்து இருக்கிற பூச்சிகள் ஃபுல்லாக பழையகள் ஃபுல்லாக கவர்ந்து எடுத்துரும். இந்த உளுந்தில் வந்து காய் புழுன்றதே ஒன்று வராதுங்க. நம்ம ஈஸியாகவே ஒரு சாதாரண நிலையிலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு போகலாம். அதிகமாக செலவே பண்ண வேணாம். அதாவது ஒரு வேப்பந்தழையை உடச்சி போட்டு ஒரு வேப்பந்த கரைசல் ரெடி பண்ணி 10 நாளுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும். பூச்சி செத்தாலும் சாவாடான்னு கவலைப்படாதீங்க. 10 நாளுக்கு ஒரு தடவை அடிச்சுட்டே இருங்க. அது சாவுது சாவலை, பூச்சி உயிரோட இருந்தாலும் தழையை கடிக்காது, ஆனால் உட்காந்துருக்காங்க. அதனோட பூச்சி வந்து தன்னை மறந்து செயல் இழந்து அது புழு சாவதுக்கு 5 நாள் ஆகும். அந்த 5 நாள் செடியிலே தான் உட்காந்துருக்கும், ஆனால் சேதனம் விளைவிக்காது. ஆனால் அந்த புழு சாவலைன்னு சொல்லி தான் விவசாயிகள் வந்து வருத்தப்படுவாங்க கோசம். அதனோட செயல்பாடை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு புழு வந்து ஒரு செடியில் உட்காந்துருக்குன்னா அது வேப்பந்தழை கரைசல் அடித்து இஞ்சி பூண்டு கரைசல் கோமியத்தோடு கலந்து அடிக்கும்போது அது வந்து செரிமான கோளாறு ஏற்பட்டு சாவறதுக்கு 5 நாள் ஆகும். ஒரு புழு சாவறதுக்கு அந்த 5 நாள் வந்து செடியில் புழு இருக்குன்னு தான், ஆனால் வந்து சேதனம் விளைவிக்காது. ஆனால் விவசாயிகள் வந்து இன்னும் புழு சாவலை, இயற்கை விவசாயத்தில் சாவ மாட்டுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சாவும் 5 நாளுக்கு அப்புறமேட்டு சாவும். அது வந்து நம்ம பொறுமையாக ஒரு பூச்சிவாரி ஒரு 1ஆம் தேதி ஒரு தான் தெளிக்கணும், 10ஆம் தேதி ஒரு தான் தெளிக்கிறோங்க. 10 நாளுக்கு ஒரு தடவை 15 நாளுக்கு ஒரு தடவை பூச்சிவாரி நம்ம வந்து புழு இருந்தாலும் இல்லாட்டாலும் தெளிச்சிட்டே போனீங்கன்னா இயற்கை விவசாயம் சக்ஸஸ் அடையலாம். சத்து பொருள் பஞ்சகாவமோ மீன் அமிலமோ பூச்சி வரட்டி தேமூர் கரைசல் ஏதாவது ஒரு இடுபொருளில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நம்ம கொடுக்கலாங்க. வேறு வழியாக கொடுக்கலாம், தெளிக்கவும் செய்யலாம். இதை பண்ணால் போதுங்க. நம்ம கெமிக்கல் விவசாயத்தில் பல ஆயிரம் வந்து மருந்துகளில் கொடுத்து நம்ம செலவு பண்ணிவிட்டு இயற்கை விவசாயம் வந்து பண்ணிவிட்டு கெமிக்கல் விவசாயம் பண்ணிவிட்டு மகசூல் எதிர்பார்த்து இடைத்தரகர்கிட்ட கொடுத்து ஏமாறதை விட தானாகவே முன் வந்து இயற்கை விவசாயம் செஞ்சு பொதுமக்களுக்கு வந்து நேராகவே விநியோகம் பண்ணுங்கள். அதான் இயற்கை விவசாயம் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு விவசாயி வந்து அடிமாட்ட லெவலில் போகிறான்னா ஒரு இடைத்தரகர்கிட்டயோ ஒரு கூடாரத்துலேயே இப்போ கொடுத்துட்டு கம்மியான ரேட்டு அடிமாட்டு ரேட்டில் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு 6 மாதம் நல்ல விலைக்கு விற்பாங்க. அதே உளுந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சாதாரண உளுந்து பயிர் எடுத்துங்க, இன்றைக்கி ரேட்டு வந்து 100 ரூபா 110 ரூபா கடையில் விற்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வாங்கும்போது 50 ரூபான்னு வாங்குவாங்க. ஒரு 4 மாதம் டியூரேஷனில் 100 ரூபா 110 ரூபா வரைக்கும் விற்பாங்க. அதை நாம்ளே ஒரு விவசாயன்றதால இது கொஞ்சம் பொறுமையாக இருந்து இயற்கை விவசாயம் பண்ணி தரமான பொருளை தயார் பண்ணி ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் நம்மளே விநியோகம் பண்ணுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு விநியோகம் நம்மளுக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம சொந்த மதங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். அனைவருக்குமே வந்து தரமான பொருளை கொடுங்க. இயற்கை விவசாயம் சக்ஸஸ் அடையலாம். கொய்யா விவசாயத்தை உளுந்து பண்ணும்போது கொய்யாவும் ஒரு வருமானங்க. வருஷத்துக்கு 2 தடவை காய் காய்க்கும். கொய்யாவும் ஒரு வருமானம். மீதி மாதம் உளுந்து ஒரு 3 மாதம் பயிருங்க. உளுந்துலேயும் ஒரு வருமானம். மண்ணுக்கு வந்து மிக நைட்ரஜன் சத்து கிடைக்குதுங்க. இது மண்ணோட அதாவது உளுந்து வரைக்கும் போது இந்த கொய்யாவில் களைகள் கட்டுப்பாடு வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போ அப்படியே அந்த நிலத்தை விட்டால் களைகள் ஃபுல்லாக அதிகமாகிடும். இந்த களைகள் கட்டுப்பாடுக்கு நம்ம உளுந்து வரைக்கிறதால களைகளும் கட்டுப்பாடு இந்த கொய்யாவுக்கும் சிறந்த ஒரு இதாக இருக்குங்க. அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தில் ஊடு பயிராக வந்து எதை வேணால் பண்ணுங்கள். நிலத்தை வந்து ஃப்ரீயாக விடாதீங்க. ஏதாவது ஒரு ஊடு பயிரை பண்ணிவிட்டு சக்ஸஸ் அடைங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.